ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2க்கான ரிவிஷன் வீடியோவில் நான் வந்து இப்போ ஒரு சாம்பிளுக்காக கொஷின் பேப்பர் அண்டு சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரலாக வர டவுட்டு, இதை அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாமா, பழைய சப்ஜெக்ட் கோட் படிக்கலாமா? ஏன்னா இது ஒரு நியூ சப்ஜெக்ட் கோடு. இது 2024லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2024 அண்ட் 2025, இப்போ 2026 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் இதே கான்செப்ட் தான், உள்ளுக்குள்ளே இருக்கிற கான்டென்ட்லாம் சேம் தான். பட் என்ன, கொஷின் பேப்பரோட சப்ஜெக்ட் கோடு வந்து வேறையா இருக்கலாம், சில கொஷின்ஸ் மாறி இருக்கலாம். பட் சப்ஜெக்ட் கான்செப்ட் வந்து இதே கான்செப்ட் தான். ஸோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் இதை ப்ரிஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் இந்த பேப்பர் படிக்கும்போது சம்ஸாக ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா நோ. இந்த பேப்பரே எப்படி இருக்கும்னா பாதி தியரி. ஸோ மேலேயே இங்கே கொடுத்துருப்பாங்க, இது உங்களோட சிலபஸ் எடுத்திருக்கேன். பிஎஸ்சிக்கும் இதுதான் சிலபஸ், பிசிஏக்கும் இதுதான் சிலபஸ். நான் வந்து பிஎஸ்சியோடது எடுத்திருக்கேன். பிஎஸ்சி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது அலைட் பேப்பர், எலெக்டிவ் பேப்பர். இது பிசிஏக்கும் இதுதான் எலெக்டிவ். ஃபர்ஸ்ட் இயரில் படித்தாலும் இதுதான் பேப்பர், செகண்ட் இயரில் படித்தாலும் இதே தான் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் எப்படி இருக்கும்னா தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே தியரியும் இருக்கும். இங்கே பாருங்க, தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் இட். எங்கேயாவது வெறும் ப்ராப்ளம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில கான்செப்ட்ஸில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் தான். அப்புறம் இந்த ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் டு ப்ராபபிலிட்டி, பேசிக் தியரம்ஸ், இது எல்லாமே தியரம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம்ன்றது வெரி லெஸ். இதுதான் வந்து தியரி கான்செப்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் யூனிட்லேயும் ப்ராபபிலிட்டி, மாஸ் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் தியரி இருக்குது, ப்ராப்ளம்ஸும் இருக்குது. பெர்னாலி, பைனாமியல், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இதோட டெரிவேஷனும் இருக்கும், ப்ராப்ளமும் இருக்கும். இங்கே செகண்ட்லேயும் தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ். அண்ட் எதில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டி. ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயுமே கான்செப்ட்ஸ் இருக்குது, தியரி இருக்குது, டெரிவேஷன் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 4th and 5th சாப்டர் தான் கவர் பண்ண போகிறோம். ஏன் 4th and 5th சாப்டரை சேர்த்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் இருக்குது, ஜெட் டெஸ்ட் இருக்குது. ஜெட் டெஸ்ட்ன்றத அவங்க வந்து டைரெக்டாக கொடுக்கல, எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் மீன், டபுள் மீன் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஜெட் டெஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன்றது டி டெஸ்ட். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க, டைரக்டான நொட்டேஷனில் ஜெட் டெஸ்ட்னு கொடுக்கல. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் சாப்டர் 4 ஃபுல்லாகவே கான்செப்ட்டு, சாப்டர் 5ல் அதுக்கான ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நம்ம தியரியும் படிக்கணும், ப்ராப்ளம் படிக்கணும். அடுத்தது கொஷின் பேப்பர். ஒரு கொஷின் பேப்பர் ஒரு கிளான்ஸு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர், April 2024ஓட கொஷின் பேப்பர். 2 மார்க்ஸ் எல்லாமே தியரி இருக்கா? 5 மார்க்ஸ் பாருங்க, அகைன் 5 மார்க்ஸ் ஒரு தியரி. 5 மார்க்ஸில் எல்லாமே தியரி. தியரி மீன்ஸ் தியரி ப்ளஸ் டெரிவேஷன். ஸோ அப்போ இதில் நீங்கள் வெறும் ப்ராப்ளம் படித்தா ஆன்சர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால ப்ராப்ளம் படிக்கணும், தியரியும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம். அகைன் 2 ப்ராப்ளம், மீதி எல்லாமே 3 தியரி 2 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது சம்டைம்ஸ் 10 மார்க். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 10 லைன்ஸ்குள்ளேயே தான் வரும். இது 10 மார்க்குன்றதுனால இது 2 பேஜ்க்கெலாம் எழுத முடியாது. ஏன்னா அது ஒரு தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பேப்பர் படிக்கணும்னா தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் சேர்த்தே படிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம தியரி கான்செப்ட் ஆஃப் சாப்டர் 4 and 5 தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ 4th யூனிட் 5th யூனிட் சேர்த்து படிக்க போகிறோன்னு சொன்னோமா, ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஓவர் வியூக்காக பார்க்குறோம். ஸோ யூனிட் 4 அண்ட் யூனிட் 5, 4ம் 5ம் சேர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து நமக்கு ஜெட் டெஸ்ட். எப்போ எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். செட் டெஸ்ட்டு, அப்புறம் டி டெஸ்ட்டு, தேர்டு
Z டெஸ்ட்லயே ப்ரொபோர்ஷன் டெஸ்ட், fourth chi square and fifth concept ANOVA. இப்போ Z டெஸ்ட் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் லார்ஜா இருக்கும்போது. ஸோ அது லார்ஜ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டேட்டா கொடுத்துருப்பாங்களா, அந்த நம்பர் ஆஃப் டேட்டா 30 விட அதிகமா இருக்கும்போது அது லார்ஜ் சாம்பிள். அப்ப நம்ம Z டெஸ்ட்டுக்கு போனோம். ஏன்னா கொஸ்டின்ல அவங்க வந்து Z டெஸ்ட், T டெஸ்ட் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாமளா தான் அது Z டெஸ்டா T டெஸ்டான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி நான் அது Zன்னு கண்டுபிடிப்பேன்? என்னோட நம்பர் ஆஃப் டேட்டா 30 விட அதிகமாக இருந்ததுன்னா லார்ஜ் சாம்பிள், அப்போ அது Z டெஸ்ட்டுக்கு போவோம். அதுவே என்னோட நம்பர் ஆஃப் டேட்டா 30 விட கம்மியாக இருந்ததுன்னா, லெஸ் தென் 30 இருந்ததுன்னா அப்போ அது ஸ்மால் சாம்பிள். ஸ்மால் சாம்பிள் அப்படின்னும் போது T டெஸ்ட்டுக்கு போகணும். இப்போ இதுலேயும் நமக்கு சிங்கிள் மீன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, டபுள் மீன் இருக்கும். சிங்கிள் மீன், டபுள் மீன், சிங்கிள் மீன் டெஸ்ட்டும் இருக்கு, டபுள் மீன் டெஸ்ட்டும் இருக்கு. T டெஸ்ட்லயும் சிங்கிள் மீன் டெஸ்ட்டும் இருக்கு, டபுள் மீன் டெஸ்ட்டும் இருக்கு. ஆனா இங்க டபுள் மீன் டெஸ்ட் வந்து 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு இண்டிபெண்டன்ட், இன்னொன்னு பேர். இது எல்லாமே சம்ஸ்கானது. கான்செப்டுக்கு நமக்கு சிலதுதான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, அதை இந்த வீடியோல கவர் பண்ணிருப்போம். சம் வந்து நம்ம அடுத்த வீடியோல கவர் பண்ணிருப்போம். ஸ்மால் சாம்பிளுக்கு வந்து 2 சொல்லியிருக்கேன்ல, டபுள் மீன்ல 2 இருக்கு, இண்டிபெண்டன்ட், பேர்டு. இண்டிபெண்டன்ட் எப்படி? சிங்கிள் மீன்ன்றது ஒரு மீன் கொடுத்திருப்பாங்க, டபுள் மீன்ன்றது நமக்கு 2 செட் ஆஃப் சாம்பிள்ஸ் 2 மீன் கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த டபுள் மீன்ல எப்படி அது இண்டிபெண்டன்ட் பேர்டுன்னு கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்னு 2 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்திருந்தாங்கன்னா அது இண்டிபெண்டன்ட். ஒருவேளை மேத்ஸே பிஃபோர் ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது பேர்டு டபுள் மீன். 2 மார்க் இருக்கு, பட் ஒரே சப்ஜெக்டோடது தான், பிஃபோர் ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் அது மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ன்றது தனி, அது Z டெஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். இந்த சிங்கிள் மீன் டபுள் மீன் தான் இசட்லயும் இருக்கு, டீலயும் இருக்கு. சை ஸ்கொயரும் தனி. அனோவால நமக்கு 3 சப்டிவிஷன் இருக்கு. நம்ம கிட்ட 1 வே இருக்கும், 2 வே அனோவா இருக்கும், 2 வே கிளாசிஃபிகேஷன், அண்ட் தேர்ட் வந்து லாட்டின் ஸ்கொயர். லாட்டின் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைன்னா 3 வே அனோவான்னு சொல்லலாம். இப்போ இந்த 3மே இந்த அனோவா கான்செப்ட்ஸ் இந்த வீடியோல கவர் ஆயிருக்காது, தனியா கவர் ஆயிருக்கும். இப்போ நம்ம ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தான் இங்க பேசிக்கா எழுதியிருக்கோம். சிங்கிள் மீன் டபுள் மீன் டெஸ்ட்ல பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வேர்ட் இருந்ததுன்னா அது Z டெஸ்ட். அண்ட் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? லார்ஜ் சாம்பிளா இருக்கும். இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு சாம்பிள் எடுத்தா சிங்கிள் மீன் டெஸ்ட், 2 சாம்பிள் எடுத்து செக் பண்ணா டபுள் மீன் டெஸ்ட். அதே சிங்கிள் மீன் டபுள் மீன் பேஸ்ட் ஆன் T டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற வேர்டு இருக்கும் அங்க. அண்ட் இங்க சாம்பிள் வந்து ஸ்மால் சாம்பிளா இருக்கும், லெஸ் தென் 30 இருக்கும். இங்க சிங்கிள் மீனா இருந்ததுன்னா ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டபுள் மீன் எடுக்கும்போது இண்டிபெண்டன்ட், பேர்டு அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தட் இஸ் சிக்மா இஸ் அன்னோன். லாஸ்டா ப்ரொபோர்ஷன்ல வந்து அது Z டெஸ்ட், அதுல 1 ப்ரொபோர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, 2 ப்ரொபோர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ட் சை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றது இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்க்கும். நம்ம அனோவா பத்தி இதை கவர் பண்ண போறது இல்ல. ஓகே, இப்போ நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் சிங்கிள் மீன் ப்ரொபோர்ஷன். இது வந்து நவம்பர் 25லையும் கேட்டிருக்காங்க, நவம்பர் 24லையும் கேட்டிருக்காங்க. இங்க ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சா? இந்த வார்த்தையில இருந்து நமக்கு இது ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்னு தெரியுது. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்னா என்ன டெஸ்ட்? Z டெஸ்ட்னு தெரியுது. அண்ட் இங்க சிங்கிள் மீன் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின்ல ப்ரொபோர்ஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் மீன் டபுள் மீன் சொல்லலைன்னா நம்ம சிங்கிள் மீனே கூட எழுதலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொன்னாதான் நம்ம அதுக்கு போகணும். இதுக்கான ஆன்சர். ஸோ இது Z டெஸ்ட், அப்போ என்ன எடுக்கணும்? லார்ஜ் சாம்பிள் எடுக்கணும். கேபிட்டல் Pன்றது ப்ரொபோர்ஷன், ஸ்மால் Pன்றது அதுக்குள்ளேருந்தே எடுக்கிற இன்னொரு சாம்பிளோட ப்ரொபோர்ஷன். ஸோ நல் ஹைபோதிசிஸ்ல H0 ஸ்மால் p ஈக்குவல் டு கேபிட்டல் Pன்னு எடுக்கிறோம். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்ல நாட் ஈக்குவல்னு எடுக்கிறதுனால இட் இஸ் டூ டெய்ல்டு.
கேபிட்டல் Q P தெரிஞ்சாலே Q கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. Z ஓட ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அசம்ஷன் என்னென்ன எடுக்கணும்னு, செகண்ட் ஸ்டெப்ல நல் ஹைபோதசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், தேர்ட் ஸ்டெப்ல ஃபார்முலா, ஃபோர்த் ஸ்டெப்ல கன்க்ளூஷன். 4 ஸ்டெப் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் எழுத சொன்னாலே நீங்கள் 4 ஸ்டெப்பில் எழுதிடலாம். ஸோ Z டெஸ்ட்டுக்கு நமக்கு வேல்யூ நம்மளே படிச்சுக்கலாம். டேபிள் வேல்யூ 5%க்கு ஒரு வேல்யூ, 1%க்கு ஒரு வேல்யூன்னு இருக்கும். நீங்களே வந்து இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஸ்டினில் கொடுத்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தெனாக இருந்ததுன்னா H நாட் அக்செப்டட், கிரேட்டர் தெனாக இருக்கும்போது அந்த டேபிள் வேல்யூவோட கிரேட்டர் தெனாக இருக்கும்போது H நாட் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இது வந்து கொஸ்டின் வந்து 5 பாயிண்ட் தானே இருக்கு, இதை 10 மார்க்ல எப்படி எழுதுதுன்னு. 10 மார்க்ல கேட்டாலும் இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 10 மார்க்குன்றதுக்காக இதை எலாபரேட்டா எழுத முடியாது. 5 மார்க்ல கேட்டாலும் 10 மார்க்ல கேட்டாலும் 2 மார்க்ல கேட்டாலும் இதுதான் ஆன்சர். 2 மார்க்ல கேட்டாங்கன்னா 2 சின்ன ப்ராப்பர்ட்டி மட்டும் எழுதலாம். பட் 5 and 10 மார்க்குக்கு ஃபுல்லா எழுதணும். இது ஏப்ரல் 24 நவம்பர் 25 2 பேப்பர்லையும் கேட்ட கொஸ்டின். 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு நமக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை கிளியரா படிச்சுக்கோங்க. ப்ரொசீஜரை நம்ம வந்து ஓன் வேர்ட்ஸ்ல கூட எழுதலாம், பட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அளவு எழுத முடியாது, அதனால அதை படிச்சு எழுதுங்க. எக்ஸ்பிளைன் த டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் சிங்கிள் மீன். இப்போ இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெசிஃபிக்கா சிங்கிள் மீன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் லார்ஜ் சாம்பிள் இல்லை ஃபார் ஸ்மால் சாம்பிள்னு கொடுக்கல. இது லார்ஜ் சாம்பிளா இருந்தா சிங்கிள் மீன், ஃபார் லார்ஜ் சாம்பிளா இருந்தா Z டெஸ்ட், சேம் சிங்கிள் மீன் ஃபார் ஸ்மால் சாம்பிளா இருந்தா T டெஸ்ட். இங்க கொடுக்காதனால நாம ஸ்மால் சாம்பிள் எடுத்திருக்கோம். நீங்க லார்ஜ் சாம்பிள் எடுக்கிறதா இருந்தா அதுக்கான கான்செப்ட் எழுதணும். இது ஏப்ரல் 24 and 25ல கேட்டிருந்த கொஸ்டின். 2 இதுலயுமே கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா நான் ஸ்மால் சாம்பிள் எடுத்திருக்கேன், சைஸ் N, பாப்புலேஷன் மீன் மியூ, அண்ட் எக்ஸ் பார்ன்றது சாம்பிளோட மீன், எஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டெப் 1ல ஹைபோதசிஸ் ஃபிக்ஸ் பண்றோம், ஸ்டெப் 2ல ஃபார்முலா, ஸ்டெப் 3ல டேபிள் வேல்யூ, தட் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டேபிள் வேல்யூ, ஸ்டெப் 4ல கன்க்ளூஷன். ஸ்டெப் 2ல இருக்கிறது நம்ம சம் போடுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும், இதே ப்ராசஸ் தான். ஸ்டெப் 2ல இருக்கிறது நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ ஃபார்முலா, ஸ்டெப் 3ல இருக்கிறது டேபிள் வேல்யூ. ஸோ கால்குலேட் பண்ண வேல்யூ லெஸ் தென் டேபிள் வேல்யூனா அக்செப்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த டி டெஸ்ட் Z டெஸ்ட்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். இது வந்து சை ஸ்கொயர் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுவும் 2 கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஒன்று வந்து கண்டிஷன் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் சை ஸ்கொயர் டெஸ்ட்னாலும் இதை தான் எழுதணும், இல்லை அப்ளிகேஷன் ஆஃப் சை ஸ்கொயர் டெஸ்ட்னாலும் இதை எழுதலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ன்றது அதோட அப்ளிகேஷன், சை ஸ்கொயர் டெஸ்டோட அப்ளிகேஷன். ஒன்று இது குட்னஸ் ஆஃப் ஃபிட்க்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ் 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 4 கண்டிஷன்ஸையும் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நவம்பர் 25 and 24ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இட் மீன்ஸ் சை ஸ்கொயர்னா என்ன, சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க சை ஸ்கொயர் இது 10 மார்க்ல கேட்டாங்கன்னா சை ஸ்கொயர் வாட் இஸ் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கும்போது பேசிக் டெஃபினிஷன் எழுதிட்டு அதோட கண்டிஷன்ஸ் எழுதலாம், அப்ளிகேஷன் எழுதலாம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேர்த்து எழுதலாம். 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்ட் 6th ஒன், இப்போ ஏப்ரல்ல கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அது நமக்கு இப்போ ஏப்ரல் 2026. ஸோ இன்கேஸ் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதா இருந்தால் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் இந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி 24லயும் இருக்கு, 25லயும் இருக்கு. நம்ம 26லயும் எய்தர் 5 மார்க் இல்லைன்னா 10 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து தனியா ஒரு வீடியோ சாப்டர் 5ல இருக்கும், யூனிட் 5 அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. இதுல வெறும் ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருக்கேன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப். ஸோ x1ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள், இட் பிலாங்ஸ் டு சை ஸ்கொயர். x2ன்றதும் ஒரு வேரியபிள், அதுவும் பிலாங்ஸ் டு சை ஸ்கொயர். அப்படின்னும் போது x1 பிளஸ் x2 அப்படின்றது சை ஸ்கொயர்ல இட் பிலாங்ஸ் டு சை ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், சை ஸ்கொயரோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ x1க்கு அங்கே n இருக்கிற இடத்துல n1 எழுதுவோம், x2க்கு n2ன்னு எழுதுவோம். போத் ஆர் இண்டிபெண்ட். ஸோ அப்போ mgf ஆஃப் x1 பிளஸ் x2ன்றது mgf ஆஃப் x1 இன்டு x2. பவர் மட்டும் ஆட் பண்ணுறோம்.
அப்போ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது என்னவாகும், அண்ட் சோன் அப் டு எக்ஸ்கேக்கு எழுதும் போது அப்போ சை ஸ்கொயரில் என்கே வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிற 2 கொஸ்டின். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல எங்கேயாவது நமக்கு என்ன இதுன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க. given a sample mean of 83, a sample standard deviation and sample size of 22. so sample size 22னா இது என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணணும், டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும். இதுல இருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஒரு சாம்பிள் மீன் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு, அண்ட் ஒரு பாப்புலேஷன் மீன் இருக்கு. ஸோ ஒரு மீன் தான் இருக்குன்றதுனால இது சிங்கிள் மீன் டெஸ்ட். அப்புறம் இவங்களே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வார்த்தையிலே என்ன சொல்லிட்டாங்கன்னா the mean of 2 single large samples. ஸோ ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 2 லார்ஜ் சாம்பிள்னு கொடுத்துட்டாங்க. 2 லார்ஜ் சாம்பிள், அந்த ஒன்னுல 1000 இருக்கு, இன்னொன்னுல 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப இது என்ன டெஸ்ட்டுக்கு போகணும், நம்ம ஜெட் டெஸ்ட்டுக்கு போகணும். ஏன்னா சாம்பிள் 30 விட அதிகமா இருக்கு, அதனால ஜெட் டெஸ்ட்டுக்கு போவோம். அண்ட் இங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் நோன். இதுக்கான சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அனோவா அண்ட் இதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.